ரைட். அடுத்த 24வது கேள்வி பார்க்கணும். சரிதானே? 24வது கேள்விக்கு போறதுக்கு முதல் சரிதானே, வேற சில விஷயங்கள் பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? புது ஐடியாக்கள் சிலதுகள் பார்ப்போம். உங்களை சிலதுகள் ஜோதிச்சு பார்த்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பணும். என்ன ரைட்? என்னது? ஏ சக பி முழுவதின் கணத்திட விரிவில் இருந்து தொடங்கும். சரிதானே? ஏ சக பி முழுவதின் கணம். ஏ சக பி முழுவதின் கணம் என்றா இங்க என்ன வரும்? ஏ கணம் சக 3a வர்க்கம் பி 3a பி வர்க்கம் சக பி கணம். இதுல நான் என்ன செய்யறேன்டா, இந்த ஏ கணம் பி கணம் இது ரெண்டையும் எழுவாயாக்கும். சரிதானே? மற்றதெல்லாம் இந்த பக்கம் எடுப்போம். சரி, அப்ப ஏ கணம் சக பி கணத்தை எழுவாயாக்குவோம். அதுக்கு முதல் ஒரு வேலை செய்வோம். ஏ கணம் சக பி கணத்தை பக்கத்தில் எழுதிட்டு இந்த 3a வர்க்கம் பி இந்த 3ab வர்க்கம் இது ரெண்டுலையும் இருந்து என்ன பொதுவாக எடுக்கலாம்? 3 இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது. இது ரெண்டுலையும் வந்து இது பொதுவாக இருக்கு. அப்ப அது பொதுவாக எடுப்போம். 3ab பொதுவாக எடுக்கப்பட்டா 3ab பொதுவாக எடுக்கப்பட்டா அங்க ஒரு ஏ மிஞ்சும். இங்க 3ab பொதுவாக எடுக்கப்பட்டா இந்த பி வர்க்கத்துல இருந்து பி போனதுக்கு பிறகு ஒரு பி ஒன்று மிஞ்சும். ரைட்? இப்ப இந்த ஏ கணம் சக பி கணம் பொதுவாக அதை எழுவாயாக்கினால், ஏ கணம் சக பி கணத்தை எழுவாயாக்கினால் இங்க எப்படி வரும்னா ஏ சக பி முழுவதின் கணம் மைனஸ் 3ab தர ஏ சக பி ஆக இருக்கும். ரைட்? இங்க ஏ கணம் சக பி கணம் ஏ சக பி பொதுவாக எடுக்கப்பட்டா இங்க என்ன வரும் சொல்லுங்க? ஏ சக பி முழுவதின் வர்க்கம் சய 3ab என்று வரும். ஏ சக பி பொதுவாக எடுத்துக்கொண்டா ஏ சக பி கணம், ஏ சக பி எடுத்துட்டோம்னா ஏ சக பி முழுவதின் வர்க்கம் வரும். இங்க பாரு ஏ சக பி எடுத்துட்டோம்னா சயம் 3ab என்று வரும். ரைட்? இப்ப ஏ கணம் சக பி கணம் என்பது ஏ சக பி தர இதுல விரிவுல என்ன வரும்? ஏ வர்க்கம் வரும், 2ab வரும், பி வர்க்கம் வரும். அங்க சயம் 3ab இருக்கு. அப்ப நான் அதை ஒரு லைன் எழுதி காட்ட தேவையில்லை. இதுல இருக்கிற 2ab, அங்க இருக்கிற சயம் 3ab. அப்ப இடையில என்ன வரும்? சய ab என்று வரும். என்ன? 2ab சயம் 3ab சய ab. அப்ப ஏ வர்க்கம் சய ab சக பி வர்க்கம் என்று வரும். அப்ப நம்மளுக்கு இந்த ரெண்டு வடிவமும் தேவைப்படும். எந்த வடிவம்? இது வந்து பாருங்க, காரணிப்படுத்தப்படாத வடிவம். ரைட்? ஏ சக பி முழுவதின் கணம் சய 3ab ஏ சக பி. இது வந்து என்ன சொல்லுங்க? காரணி என்றா தெரியும் தானே? இங்கிலீஷ் மீடியாக்கள்டா ஃபேக்டர்ஸ் என்று சொல்லுவோம். என்ன? அப்ப காரணி என்றது என்ன சொல்லுங்க? அவர்தான் பெருக்கமா அது இருக்கும். இவர்தான் பெருக்கமா இருக்குதா? இல்ல, இதுல இருந்து இது கழிப்படுது. என்ன? இந்த கோவையிலிருந்து இந்த கோவை கழிப்பட்டு தானே அது வருகிறது. ரைட்? அப்ப பெருக்கமா எங்க இருக்கு? இங்கதான் பெருக்கமா இருக்குது. ரைட்? அப்ப இந்த ரெண்டு வடிவங்களும் நம்மளுக்கு தேவை, அவசியம். ரைட்? கேள்வி செய்யறதுக்கு நம்மளுக்கு இந்த ரெண்டு வடிவமும் கட்டாயம் தேவை. சரியா? அப்ப மாறி மாறி பயன்படுத்த தெரியும். ரைட்? அப்ப ஏ கணம் சக பி கணம் இங்க எப்படி வரும்? ஏ சக பி ஏ வர்க்கம் சய பி சக பி வர்க்கம். இது ஓஎல் இருக்கா? அப்படி படிக்கல. சரி சரிதான். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுங்க? இந்த வடிவம் தேவைப்படும், இந்த வடிவம் தேவை. இது வந்து என்ன சொல்லுங்க? நம்ம படிக்க விஷயங்கள் எல்லாமே தேவைதான். சரிதான். அங்க பின்னுக்கு வந்து என்ன சொல்லுவோம்? அடிக்கடி பாவிக்கிறதாக இந்த சமன்பாடு இருக்கு. இதுவும் பாவிப்போம். ஆனா அடிக்கடி ரிக்னோமெட்ரி எல்லாம் தொடங்கினதுக்கு பிறகு இது அடிக்கடி பாவிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இதே போலதான் தம்பி, இதே போலதான் ஏ கணம் சய பி கணத்துக்கு, ஏ கணம் சய பி கணத்துக்கும் என்ன செய்யலாம்? இதே மாதிரி கோவைகளை எடுக்கலாம். சரி, இதே மாதிரி கோவைகளை எடுக்கலாம். ஆனா நம்ம இதே மாதிரி செய்யாம, இதே மாதிரி என்ன? ஏ சய பி முழுவதின் கணம் இதோட விரிவை தொடங்கும். இதுல இருந்து இந்த இடத்துக்கு வரலாம். எப்படி? ஏ கணம் சய பி கணம் என்ற இடத்துக்கு வரலாம். நம்ம என்ன செய்ய வேண்டாம், இப்படி இது செய்தது போல செய்யாம நம்ம எடுத்த இந்த முடிவை பயன்படுத்தி நம்ம வழக்கமா செய்யறது போல நம்ம ஏ சக பி முழுவதின் வர்க்கத்துக்கு தான் விரிவு பார்த்திருப்போம். அதுல இருந்து தான் என்ன? ஏ சய பி முழுவதின் வர்க்கம் கண்டுபிடிச்சிருப்போம். என்ன? ஏ சக பி முழுவதின் கணத்துக்கு தான் விரிவு பார்த்திருப்போம். அதுல பிய மைனஸ் பி ஆல் பிரதி வைத்து ஏ சய பி முழுவதின் கணத்திட விரிவு பார்த்திருப்போம் இல்லையா? அப்ப
பேசிக்ல இருந்து வரலாம். a சய b முழுவதின் கணத்திட பிரிவை பயன்படுத்தியும் இதை எடுக்கலாம். ஆனா நான் என்ன சொல்றேன்டா, இது ரிசல்ட் 1 R1 என்று வைங்க. இது ரிசல்ட் 2 R2 என்று வைங்க. R1, R2 வில் R1, R2 வில் b ஐ மைனஸ் b ஆல் பிரதி வைத்து அப்ப b ஐ மைனஸ் b ஆல் பிரதி வைக்க இங்க என்ன வரும் பாருங்க. R1 இல் இருந்து ரைட், R1 இல் இருந்து a கணம் சக சய b முழுவதின் கணம். a கணம் சய b முழுவதின் கணம் இங்க எப்படி வரும்? LHS ல பிரதியிட்டுட்டேன். RHS ல வந்து பாருங்க, a சக சய b முழுவதின் கணம் சய 3a மைனஸ் b a சக சய b. அப்ப இது சுருகி கொண்ட எப்படி வேண்டாப்பா, a கணம் சய b கணம். சரிதானே? a கணம் சய b கணம் இங்க எப்படி வரும்? a சய b முழுவதின் கணம். ரைட், a சய b முழுவதின் கணம். இங்க சய இருக்குது, இந்த சயவும் அதோட வந்து சேரும்போது சகவாக மாறும். 3ab இங்க a சய b. ரைட், அடுத்தது ரைட், இது ஒரு முடிவாக இருக்கும். அடுத்தது R2. R2க்கு வாங்க, ரிசல்ட் 2க்கு வாங்க. R2 வில் இருந்து இதுல கொண்டு வந்து பிரதியிடுவோம் பாருங்க. a கணம் சய b கணம் என்று வரும். இனி எழுதி காட்ட தேவையில்லை உங்களுக்கு. இப்ப b க்கு பதிலா சய b யை பிரதியிடுறோம் இது போல. அப்ப சய b யின் கணம் என்று சொல்லக்குள்ள அது சய b கணமாக வரும். சமனுக்கு இந்த பக்கம் பாருங்க, a சக சய b. அப்ப a சய b ரைட், இங்க a வர்க்கம் அதுல மாற்றம் இல்லை. சய a இங்க சய b, b க்கு பதிலா என்ன வரப்போகுது? சய b. அப்ப சய a சய b என்றக்குள்ள அது சக ab. சய b யின் வர்க்கம் அப்ப சக b வர்க்கம். ரைட், அப்ப இந்த வடிவம் நம்மளுக்கு அவசியம். அப்ப a கணம் சக b கணம் என்று சொல்லும்போது a கணம் சக b கணம் என்றக்குள்ள என்ன வரும்? இங்க a கணம் சக b கணம் என்றக்குள்ள இங்க சக இருந்தால் a சக b அப்படியே வரும். a வர்க்கம் அடுத்தது b வர்க்கம் ரெண்டையும் பெருக்கி பழக்கத்துல 2ஆல பெருக்கி எழுதுறல. எங்க படிச்சது? a செய்ய b முழுதையும் வர்க்கத்துல படிச்ச பழக்கத்துல ரைட், ரெண்டையும் பெருக்கி திருப்பி 2ஆல பெருக்கி எழுதுறல. a வர்க்கம் b வர்க்கம் மைனஸ் ab அவ்வளவுதான். ரைட், இங்க வந்து என்ன வரும்? a கணம் சய b கணம் பெறக்குள்ள இங்க மைனஸ் வருதா? அப்ப இங்கேயும் மைனஸ் a சய b, a வர்க்கம் b வர்க்கம் ரைட், ab ஆனா பிளஸ் வரும். சரி, இங்க மைனஸ் வரக்குள்ள இங்க பிளஸ் வரும், அங்க பிளஸ் வரக்குள்ள இங்க என்ன வரும்? மைனஸ் வரும். மற்ற இந்த வடிவம் உனக்கு ஞாபகம் இருக்கணும். சரிதான், அது கேள்வி செய்ய பழக்கத்துக்கு வந்துடும். சரி, ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்களா. சரி, சரி, நோட் ரெண்டு போட்டு போட்டு எழுதுங்க குயிக்கா. எழுதுங்க எழுதுங்க. கதைக்கிறதுல குயிக்கா முடியுங்க. குயிக்கா எழுதுங்க.
இது முடிய அடுத்த 24வது கேள்வி ட்ரை பண்ணுங்கப்பா. இப்போ 24வது கேள்வி செய்யலாம், எடுத்து செய்யுங்க. யோசிங்க என்ன செய்யலாம்னு. இருபத்தி 4வது கேள்வி எடுத்து ட்ரை பண்ணுங்க எப்படி செய்யலாம்னு. முடிச்சிட்டீங்களா? விடையில செக் பண்ணுவோம். இது இந்த இந்த சமன்பாடுகள் பாவிச்சா செய்தீங்க, பாவிக்காம செய்தீங்களா? இப்போ அதை பாவிச்சு செய்யக்குள்ள நேரடியாக ஈஸியாக செய்யலாம். சரி, வீட்டை ட்ரை பண்ணுறது நல்ல. சரி, தென் ட்ரை பண்ணிட்டு வரக்குள்ள இப்போ இங்கே புது புது மெத்தட்டுகள் நீங்களும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. இல்லாட்டி 4 தடவை அப்படியே பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கு. இருபத்தி 4வது கேள்வி என்ன சொல்லப்படுது பாருங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் 4 XY சமன் 21. கவனிக்கணும், கேள்வி என்ன? எக்ஸ் கணம் சய y கணம் தான் கேள்வி. அப்ப எக்ஸ் கணம் சய y கணம், ஆனா தரவு என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய்யும் எக்ஸ் ஒய்யும். என்ன என்ன எப்படி யோசிப்பீங்க பிள்ளைங்களே? எக்ஸ் மைனஸ் ஒய் 4, எக்ஸ் ஒய் 21, எக்ஸ் கணம் செய்ய y கணம் காணணும். இப்ப கடைசியா நம்ம சமன்பாடு கண்டிருப்போம் தானே. இங்க பாருங்க, ஏ கணம் செய்ய b கணத்துக்கு ஏ செய்ய b ஏ வர்க்கம் சக ஏ பி சக பி வர்க்கம் என்ற ஒரு சமன்பாடு இருக்கு. அதே ஏ கணம் செய்ய b கணத்துக்கு ஏ செய்ய b முழுவதின் கணம் சக 3 ஏபி தர ஏ செய்ய b என்ற ஒரு சமன்பாடு இருக்குது இல்லையா? நீங்க உண்டு அதை பயன்படுத்தலாம் அல்லது இதை பயன்படுத்தலாம். இது ட்ரெண்ட்ல எது பயன்படுத்துறதுக்குரிய தரவு உங்கள்கிட்ட இருக்கு. இப்ப இது பயன்படுத்துறதுக்கு இருக்கா, இது பயன்படுத்துறது தரவு நேரடியா இருக்கா? இது பயன்படுத்த இருக்கேனே. என்னது? ஏ செய்ய பி ஏபி, இது ரெண்டு தான் நீங்க தேவை தம்பி. இந்த சமன்பாடு பாவிக்கிறேன்னா நம்மளுக்கு என்ன தேவை? ஏ செய்ய பியும் ஏபியும் தான் வேணும். ஆனா இங்க என்ன? ஏ செய்ய பி இருக்குது, ஆனா மற்றதுகள் வந்து என்ன சொல்லுங்க, ஏபி இருக்குது. இந்த ஏ வர்க்கம் சக பி வர்க்கத்துக்கு நம்ம வேற ஏதாவது வேலை செய்யணும். அப்படி வேற ஏதாவது வேலை செய்தா அதை வந்து என்ன சொல்லுங்க, காணக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த இடத்துக்கு பொருத்தம் இந்த சமன்பாடு, சரியா? அப்ப எந்த இடத்துக்கு இது பொருத்தம் என்று பார்த்து இனி கேள்வி செய்ய பழகணும். அதான் நம்மளுக்கு இருக்கிற பெரிய வேலை. ரைட், ஓகே. இங்க விளங்கப்படுத்தப்பட்ட அங்க எழுத தேவையில்ல, போட்டா கவனிங்கன்னு சொல்லிட்டேன். எக்ஸ் மைனஸ் ஒய் முழுவதின் கணம் 3xy தர எக்ஸ் மைனஸ் ஒய். ரைட், எக்ஸ் மைனஸ் ஒய் முழுவதின் கணம் சக 3xy
தர எக்ஸ் மைனஸ் பை. இந்த விரிவை அப்படியே பார்க்கணும், வேற ஒண்ணும் இல்லை. இந்த எக்ஸ் மைனஸ் பை முழுவதின் கணம்ன்றது என்ன சொல்லுங்க? 4 கணம். 3 தர 21 தர 4. சரிதானே? இப்ப தரண்டு சொல்லக்குள்ள மற்றது இதுக்கு விட என்ன? இதுக்கு விட என்ன? இதுல இது 6, இதான் 6, இது 2.3, இது 2 தர 3. ரைட்டா? டொட் வந்து கீழே வந்தா தசம், பெருக்கத்துக்கு எங்க வரும்? டாட் மேல வரும். சரியா? இந்த விஷயமெல்லாம் கவனிச்சு செய்திருக்க மாட்டேன், பெருமட்டுக்கு செய்திருக்க மாட்டேன் ஓயில். அப்ப என்ன சொல்லுங்க, இதுகள் வந்து என்ன சொல்லுங்க, அவ்வளவு நுணுக்கமா இருக்கணும். இது 2.3, அது 2 தர 3. அப்ப டொட் வந்து என்ன சொல்லுங்க, டொட்டும் வைக்கலாம், அல்லது வந்து என்ன இப்படி க்ரோஸும் போடலாம், பிரச்சனை இல்லை. ரைட்? அப்ப இங்க கவனிக்கணும், 4 கணம். 4 கணம் மண்டக்குள்ள இவிடத்த என்னடா 64. அடுத்தது இங்க பெருகி கொண்ட மண்டா என்ன வரும்? 252. மொத்தமா கூட்டின வேண்டாம் 6, 1, 3. சரி, ஓகே. அடுத்து அப்படி அதை ட்ரை பண்ணுங்க, அதை ட்ரை பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு அடுத்த 25வது கேள்விக்கு வாங்க. சரியா? இதை முடிச்சுட்டு 25வது கேள்விக்கு வாங்க. சரி, அடுத்த 25வது கேள்வி போமா? சரி, கேள்வி எடுங்க. சரி, கவனிங்க. டைம் போகும் தானே, அதுல என்ன இருக்கு வேற? ரைட். என் கணம் சக வி கணம் சக NV என்று இருக்கு. இப்ப என் கணம் சக வி கணத்துக்கு பதிலா என்ன போடலாம்? அந்த முடிவுகளை பாவிக்கிறதா நீ, நம்ம இப்ப சில முடிவுகள் அங்க எடுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே பாவிச்சோம்னா சரி. என் கணம் சக வி கணத்துக்கு பதிலா இங்க என்ன போட வேண்டாப்பா? இன்னும் இருக்கிற இந்த முடிவும் பாவிக்கலாம், இந்த முடிவும் பாவிக்கலாம். எது பாவிச்சா நல்ல மண்டு யோசிக்கிறீங்க? இது பாவிச்சா. ரைட். இது என்னன்னு சொன்னா, இதுலயும் திரும்பவும் அதே பிரச்சனை, ஏ வர்க்கம் பி வர்க்கம் எல்லாம் வரும். இந்த ஏ வர்க்கம் பி வர்க்கம் யோசிக்கிறதுக்கு எனக்கு இங்க தரவில்லை. அப்ப இதுல NB கூட இல்ல தானே என்று நீங்க யோசிக்கலாம். அப்ப என்னண்டா, ஏ சக பி 2 தரம் வருது. அப்ப என் சக பி என்ற கொல நான் 2 இடத்துல அதை பிரதியிடலாம். ஆனா அங்க அந்த வேலை கூட இல்லை. விளங்கிட்டா? அப்ப இதுல இந்த இடத்துக்கு பொருத்தமாக எது இருக்க மாட்டா, இதுதான் இருக்கு. இப்ப அதுக்காக மேல இருக்கிறத பயன்படுத்தி விட எடுக்க இயலாதண்டு இல்லை, அதை பயன்படுத்தியும் எடுக்கலாம். ஆனா அதுக்கு சுருக்கல் செய்ய வேண்டி இருக்கு. சரிதானே? அது கூட சுருக்கல் செய்ய வேண்டியதா இருக்கு. ரைட். இப்ப என் கணம் சக வி கணத்துக்கு பதிலாக, இது ரெண்டுக்கும் பதிலாக என் சக வி முழுவதின் கணம், இந்த முடிவை பாய்ப்போம். என் சக வி முழுவதின் கணம் சய 3 NV தர என் சக வி. இது இவ்வளவும் எதுக்காக எழுதுறோம்? என் கணம் சக வி கணத்துக்காக எழுதுறோம். சக NV. இப்ப என் சக வி முழுவதின் கணம் என்ன வரும்? 1/3 கணம் சய 3 NV. என் சக விக்கு பதிலா திரும்பவும் 1/3 சக NV. இப்ப என்ன நடக்கும்? 1/27 சய NV சக NV. எனவே இது சுருக்கப்பட்டால் 1/27. சரி, ஓகே. அது சுருக்கப்பட்டே போயிடுவார். அப்ப இதுக்கு விடை வந்தீங்கன்னா 1/27. முடிய அப்படியே தொடர்ச்சியா ட்ரை பண்ணிட்டு போங்கடா. 26, 27 ட்ரை பண்ணுங்க. ரைட்.
அடுத்த 26வது கேள்வி எடுங்க. 26வது கேள்வி. அதுல தரவு என்ன சொல்றாங்க பாருங்க. ஏசய ஒன்றின்களே கவனிக்கணும். ஏசய ஒன்றின்களே சமன் -5 இருக்கு. ரைட். இப்ப அவடத்துல என்ன கேட்கிறாங்க? ஏக்கணம் சய ஒன்றின்கள் ஏக்கணம் பெருமானம் காண சொல்லி கேட்கிறாங்க. என்ன ஒரு ஒன்றின் கணம் இருக்கும், அதை திருத்திக் கொள்ள சொன்னேன். சரி, ஓகே. அது ஒன்றின்கள் ஏக்கணம். அப்ப இது ஏக்கணம் சய ஒன்றின்களே முழுவதின் கணம் இல்லையா? அப்படித்தானே? இங்க இருக்கிறது வந்து ஏக்கணம் சய பி கணத்துக்கான இப்படி ஒரு பிரிவு இருக்கு. ஏக்கணம் சய பி கணத்துக்கு வந்து என்ன சொல்லுங்க, இப்படி ஒரு பிரிவு ஒன்று இருக்கு. சரி, அப்ப இதுல உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க, இந்த இடத்துக்கு என்ன பொருத்தம் என்றதை பார்க்கணும். சரிதான்? அப்ப இந்த இடத்துக்கு என்ன பொருத்தமா இருக்குமென்னா நான் இதை சூஸ் பண்றேன். ஏன் இதை யோசிக்கிறேன்னு சொல்லுங்க. இங்கேயும் வந்து என்ன சொல்லுவோம், ஏக்கணம் சய பி கணம் என்ற வடிவத்துல இருக்கு. இதையும் ஏக்கணம் சய பி கணம் தான். இடத்துல ஏ சய பி வட்ட காரணிப்படுத்தப்பட்ட ஒரு வடிவம் இருக்கு. இதெல்லாம் எழுதக்குள்ள எனக்கு என்ன வரும்டா, ஏ வர்க்கம் வரும். ஒன்றின்கள் ஏ வர்க்கம் வரும். பிக்கு பதிலாக ஒன்றின்கள் ஏ தான் அங்க இருக்கு. ஒன்றின்கள் ஏ வர்க்கம் வரும். ஆனா எனக்கு இருக்கிற தரவு என்ன சொல்லுங்க, இங்க ஏ சய ஒன்றின்கள் ஏ தான் இருக்குது. ஏ சய ஒன்றின்களே -5 இருக்கு. அப்ப இவ்விடத்துல ஏயும் ஒன்றின்களையும் வரக்குள்ள அது சுருக்கப்பட்டு போயிருமല്ലോ. ஓகே, அப்ப இவ்விடத்துல நம்மளுக்கு தேவைப்படுறது என்ன, ஒன்று ஏ சய பியும் அடுத்தது ஏபி பெருக்கமும் தான் இங்க தேவைப்படுது. அப்ப இந்த இடத்துக்கு இந்த முடிவை பயன்படுத்துவோம். ஏ சய ஒன்றின்கள் ஏ முழுவதின் கணம் சக 3 தர ஏ தர ஒன்றின்கள் ஏ சய பி, பிக்கு பதிலாக என்ன வரும், ஒன்றின்கள் ஏ. ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். இப்ப நான் ஈஸியா இருக்கும், இது குயிக்கா என்ன சொல்லுங்க, எல்லாருக்கும் ஈஸியா வந்துடும் அப்படி சொல்லல. நான் இது கஷ்டமா தான் இருக்கும். சமன்பாடை பாவிச்சு பழக தான் அந்த வேலை இலகுவாகும். சரி, அதால ஒழுங்கா சமன்பாடை அதுக்காக தான் இது எழுதி வச்சிருக்கேன். இது பாவிக்கக்குள்ள வந்து என்ன சொல்லுங்க, இதோட ஒப்பிட்டு பார்த்து எழுதி பழகும். அது எழுதி பழக வரும், பழக தான் வரும் அது. சரிதான்? அப்ப ஏசய ஒன்றின்களை முழுவதின் கணம், ஏசய ஒன்றின்களை முழுவதின் கணம் என்றா -5 முழுவதின் கணம் 3 தர ஏய்மையும் சுருக்கப்பட்டு போயிடும். ஏசய ஒன்றின்களே -5 -5 கணம் -125 மைனஸின் கணம் என்றக்குள்ள என்ன வரும் கவனிக்கணும், மைனஸ். இங்க மைனஸ் எவ்வளோடா 15, மொத்தமாக எவ்வளோ வரப்போகுது -140. ரைட். அடுத்த கேள்விக்கு வாங்கடப்பா, 27வது கேள்விக்கு. ரைட். இருபத்தி 27வது கேள்வியை பார்ப்போம். இங்க பாருங்க, இப்ப நான் உங்களுக்கு இப்ப என்ன சொல்லுவோம், கொஞ்சம் கேள்விகள் செய்து காட்டியிருக்கேன். செய்த எந்த ஒரு கேள்வியிலையும் நான் இப்படி பாவிக்கல. அப்படி இன்னும் இருக்கிற இந்த ஏயையும் இந்த ஏயையும் நான் பட்டி காட்டல. இடத்துல ஏ தர ஒன்னிங்கள் ஏ இருக்குன்னா அது சுருக்கப்பட்டா இங்க 3 வரும். இந்த 3 ஏ ஒன்னிங்கள் ஏன்னா சுருக்கப்பட்ட இடத்துல 3 வரும். பட்டி அப்படி காட்டாதீங்க, இப்படி க்ராஸ் போட்டு காட்டாதீங்க. விளங்கிட்டா? சரி, இப்படி வந்து வெற்றத்தை காட்டாதீங்க. அதாவது இங்க இங்க வந்து என்ன சொல்லுங்க, நிறைய சுருக்கள் போகும். முழுக்க கதைக்கிற விஷயம் எல்லாமே உங்களை எதை டார்கெட் பண்ணி கதைக்கிறேன்டா, உங்களோட ஃபைனல் எக்ஸாம் அதை டார்கெட் பண்ணி தான் கதைக்கிறேன். இப்போ திருத்தக்குள்ள உங்களோட பேப்பர் திருத்தக்குள்ள உங்களோட ஒவ்வொரு எக்ஸாம் பேப்பரும் திருத்துறதுக்கு பேமெண்ட் டீச்சர்ஸ் மாதிரி திருத்துவாங்க தானே, பேப்பர் மார்க்கிங் நடக்கக்குள்ள அது ஒவ்வொரு பேப்பரும் திருத்துறதுக்கு வந்து என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு திருத்துறதுக்கு ஒவ்வொரு பேப்பருக்கு இவ்வளவு வேண்டிய ஒரு பேமெண்ட் ஒன்று போகும். அப்ப அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லுவோம், வேகமா திருத்த பார்ப்பாங்க. அதுக்காக பிள்ளையா திருத்த மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குயிக்கா திருத்தி முடிக்கலுமோன்னு தான் பார்ப்பாங்க. அப்ப விஷயங்கள் சுருக்கல்கள் தெளிவா இருக்கிற ஒரு பேப்பரை பார்க்கக்கூட அவங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். ஓகே, இந்த பேப்பரை குயிக்கா திருத்திடலாம். ஏன்னா எல்லா விஷயம் நீட்டா இருக்கும். நீட்டா மீன் எழுத்து வடிவா இருக்கணும்னு சொல்லலாம்.
ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரைட். இப்போ உங்களோட எழுத்த வடிவா வச்சுக்கணும், அதொன்று நான் கதைக்கல. ரைட். எனக்கு இப்போ நீங்க இடத்துல எக்ஸ் எழுதுனா அது எக்ஸ்ன்றது எக்ஸ் மாதிரி தெரியும். சரி, எக்ஸ் வந்து ரெண்டு மாதிரி தெரியக்கூடாது. சரி, அப்ப சுருக்கல் வந்து என்ன சொல்லணும், இப்படி எல்லாம் செய்யாதீங்க. இப்போ ஒரு இடத்துல ஏ இருக்கு, அடுத்த லைன் ஏ இருக்குன்னா அது சுருக்குப்பட்டு போகும், அவ்வளவுதான். சுருக்குப்பட்டு போனா அதை விட்டு போட்டு எழுதுறது தான். விட்டு போட்டு அடுத்த 3 எண்ணம் எழுதியிருக்கு. இப்படி இந்த வெற்ற வேலைகள், சுருக்குற வேலைகள், பின்னங்கள் வரக்குள்ள மேலையும் கீழையும் வந்து என்ன, உதாரணத்துக்கு எக்ஸின் 4 இருக்கு, கீழே வந்து என்ன சொல்லுங்க எக்ஸ் வர்க்கம் இருக்குன்னு சொன்னா இதையும் சுருக்கி இடத்துல திருப்பி எக்ஸ் வர்க்கம், இந்த வேலையில் வேணும். எக்ஸின் 4 எக்ஸ் வர்க்கம் சுருக்குப்பட்ட அடுத்த லைன் நீங்க வந்து இவ்விடத்துல எக்ஸ் வர்க்கம் என்று எழுதுனா போதும். சரிதானே? அது வெட்டி காட்டுறது இங்க தேவையில்லை. இங்க அது அதான் சொல்றேன், ஓயில இந்த மாதிரி அப்படியே வந்து ஏழுக்கு போயில தானே. அப்ப இங்க வந்து சில விஷயங்களை மாத்தி அதுக்கு ஏற்றது போல மாத்தி தான் வரணும். அதுகளை வந்து என்ன சொல்லுங்க, மாத்தி பழகிக்கொள்ளுங்கன்னு சொல்றேன். சரியா? ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். 27வது கேள்வி. எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் கீழ் முழுவதின் எக்ஸ். சரி, எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் கீழ் ரைட் முழுவதின் கீழ் எக்ஸ் சமன் 4 எனி எக்ஸின் 6 சய ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம் சமன் 76 என காட்டுக. இப்ப கவனிக்கணும், இப்ப கேள்வி என்னன்னா எக்ஸின் 6 சய ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம். அப்ப இதை பார்த்து குழம்புறல், இத நம்மளுக்கு தெரிஞ்ச வடிவத்துக்கு மாத்துவோம். எக்ஸின் 6 சய ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம் என்று இருக்கிற இந்த மொத்த பின்னத்தை தனித்தனியா உடைச்சு எழுதுவோம். சரிதானே? எக்ஸின் 6 கீழ் எக்ஸ் கணம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம். இப்ப இந்த பின்னத்தை நான் எப்படி எழுதலாம், எக்ஸின் 6 கீழ் எக்ஸ் கணம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம், இப்படி எழுதலாம் தானே, இப்படி தனியா பிரிச்சு எழுதலாம் தானே. ரைட். அப்ப எக்ஸின் 6 எக்ஸ் கணம் சுருக்குப்பட்டா என்னன்னு வரும், எக்ஸ் கணம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் கணம், இப்படி இருக்கு. அப்ப இது நம்மளோட வழக்கமான கேள்விதானே, நம்ம இதுக்கு முதல் செய்த கேள்விதானே, ஏ கணம் சய ஒன்றின் கீழ் ஏ கண கேள்விதானே. அப்ப எக்ஸ் கணம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் முழுவதின் கணம் என்று யோசிக்கலாம். அப்ப இவ்விடத்தை நம்மளுக்கு என்ன தேவை, அத இந்த முடிவை பயன்படுத்தி விரிச்செழுதினோம்னா சரி. அப்ப நம்மளுக்கு இருக்கிற தரவு ஒருக்கா யோசிச்சு பாருங்க, தரவையும் ஒருக்கா இதே மாதிரி பிரிச்சு யோசிச்சு பாருங்க. எக்ஸ் வர்க்கத்தின் கீழ் எக்ஸ் மைனஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ் சமன் 4 ஒரே பகுதி. அப்ப என்ன சொல்லுங்க, கூட்டப்பட்டு இப்படி வந்திருக்கு, சாரி இதுல இந்த இது கழிப்பட்டு இப்படி வந்திருக்கு. அப்ப அதைத்தான் நாம வந்து என்ன சொல்லுங்க ரெண்டு பின்னங்களா பிரிச்சு எழுதுறேன். இப்ப எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் பிரிவட்டால் என்னென்று வரப்போகுது, எக்ஸ் மைனஸ் ஒன்றின் கீழ் எக்ஸ் வந்து என்ன 4. அப்ப எக்ஸ் ஐ ஒன்றின் கீழ் எக்ஸ் 4. இங்க இருக்கிறது எக்ஸ் கணம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் முழுவதின் கணம். இது எப்படி யோசிக்கலாம், எக்ஸ் ஐ ஒன்றின் கீழ் எக்ஸ் முழுவதின் கணம் சக 3 தர எக்ஸ் தர ஒன்றின் கீழ் எக்ஸ். இந்த விஷயம் தான் இருப்பா, ஏ கணம் சய பி கணம்டா ஏ சய பி முழுவதின் கணம் சக 3 ஏ தர பி. என்ன இடத்துல பி ஆக என்ன ஒன்றின் கீழ் எக்ஸ் இருக்குது, ஏ ஆக எக்ஸ் இருக்குது. அப்ப 3 தர ஏ பி என்றா எக்ஸ் தர ஒன்றின் கீழ் எக்ஸ். அடுத்து என்ன, ஏ சய பி எக்ஸ் சய ஒன்றின் கீழ் எக்ஸ். கவனிங்க, எக்ஸ் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் முழுவதின் கணம் என்றது 4 கணம் சக 3 எக்ஸும் எக்ஸும் என்ன செய்யும் சுருக்கப்பட்டு போகும், 3 தர 4. ஸோ 64 இங்க 12 சமன் என்ன 76. அவ்வளவுதான் அந்த கேள்வி. சரி, அப்படியே கொஞ்சம் கவனிங்க. அப்படியே 28வது கேள்வி இருக்குதானே, அதுல எக்ஸ் வர்க்கம் சய ஒன்றின் கீழ் எக்ஸ் சரிதானே சமன் 3 எனி, அதுல 4 ரெண்டு இருக்கும், அந்த 3 ரெண்டு மாத்தி விடுங்க. 28வது கேள்வி, எக்ஸ் வர்க்கம் சை ஒன்றிங்கள் எக்ஸ் வந்து என்ன சொல்லுங்க சமன் 3, அதுல 4 ரெண்டு இருக்குண்டாப்பா அதை 3ஆக மாத்தி விடுங்க. சரி, 28வது கேள்வி மாத்தி போட்டு அதை நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. சரியா, ப்ராக்டிஸுக்கு அதை நீங்க வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப 29வது கேள்விகளுக்கு வாங்க, இதை முடிச்சிட்டு 29வது கேள்விக்கு வாங்க.
சரி கவனிங்க. என் கணம் சக வீக்கணம் கவனிக்கணும். என் கணம் சக வீக்கணம் சக 9 என்பி சக 26. இதுல நீங்க இந்த 9 என்பி 26 இதுல எல்லாம் என்ன சொல்லுங்க, அங்க எழுதுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க யோசிக்க வேண்டிய பாயிண்ட் எங்க இருக்கு, இந்த என் கணம் சக வீக்கணத்துல இருக்கு. என் கணம் சக வீக்கணத்துக்கு பதிலா என்ன போடலாம், மேலொரு விரிவு இருக்கு, கீழொரு விரிவு இருக்கு. என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிற தரவு என்ன, என் சக வி சமன் 3 தான் இங்க இருக்கிற தரவு. அப்ப இந்த தரவை வச்சுதான் நீ யோசிக்கணும். அப்ப என் சக பி கூட தரம் எங்க வருதோ அந்த சமன்பாடை பாவிக்கிறேன். விளங்கிட்டு அப்ப நான் அதுல யோசிச்சு நான் என்ன முடிவு எடுக்கிறேன், இந்த சமன்பாடை பாவிப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வாங்க. என் கணம் சக பி கணத்துக்கு பதில் என் சக பி முழுவதின் கணம் மைனஸ் 3 என்பி தர என் சக வி இங்க 9 என்பி மைனஸ் 26. என் சக வி முழுவதின் கணம் என்று சொன்னா 3 கணம் மைனஸ் 3 தர என்பி அப்படியே இருக்கட்டும், அதுல பிரதிறதுக்கு ஒண்ணும் இல்லை. என் சக விக்கு பதிலாக என்ன வரும், 3. என் சக விக்கு பதிலாக 3 திரும்ப 9 என்பி சய 26. அப்ப இடத்துல என்ன வரும், 3 கணம் 27 சய 9 என்பி சக 9 என்பி மைனஸ் 26. எனவே விடை வந்து 27 இருந்து 26 போனா உண்டு. நிறைய 34 விட வந்துச்சு. எப்படி விட வந்துச்சு, மைனஸ் பிளஸ்கள் இதெல்லாம் கவனமா பார்த்து போடுங்க, பெருக்கிறதெல்லாம் கவனமா பார்த்து போடுங்க. பிழை வந்தாக்கள் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா ஓகே திருத்தி கொள்ளுங்க, அப்படி கண்டுபிடிக்காட்டி கேளுங்க இடத்துல பிள்ளைன்னு சொல்றேன். அப்ப 9 என்னன்னு போட்டுட்டேன்டாப்பா, 9 என்பி என்று வரும். அடுத்த 30வது கேள்வி நீங்களா ரை பண்ணி கொள்ளுங்க. சரியா, அது நான் செய்ய போறதில்ல. 30வது கேள்வி உங்களுக்கான கேள்வி, நீங்க ரை பண்ணுங்க. சரி முடிச்சுட்டு அங்கே 31வது கேள்விக்கு வாங்க. அடுத்த 31வது கேள்வியை பாருங்க. அதுல கேள்வி என்னண்டா, உங்களுக்கு ஒரு தரவு ஒன்று தாராங்க, என் சமன் 10 வி சக 4 என்ற ஒரு தரவு தாராங்க. அந்த தரவை வச்சுக்கொண்டு எனின் என காட்டுக, அந்த கோவையை வந்து காட்டணும். அப்ப அந்த தரவு உண்மையாக இருந்தா அந்த தரவுல இருந்து நம்ம அந்த கோவை காட்டணும். அதான் அங்க இருக்கிற கேள்வி. விளங்கிட்டா? சரி, அப்ப நம்ம வந்து என்ன சொல்லுவோம், அந்த தரவுல இருந்தா யோசிக்க தொடங்கணும். முப்பத்தி ஓராவது கேள்வியை பாருங்க. முப்பத்தி 1 என் சமன் 2 வி சக 4, ரைட், இது தரவு. இப்ப காட்ட சொன்ன விடையில வந்து என்ன சொல்லுங்க, என காட்டுக இருக்கிற இடத்துல என்ன கேட்கிறாங்க, என் கணம் இருக்குது. அப்ப எண்ணில இருந்து என் கணத்துக்கு போகணும்னா என்ன செய்யணும், 2 பக்கம் கணப்படுத்தணும். அவ்வளவுதான் நீ செய்ய வேண்டிய வேலை. இங்க எண் இருக்குது, அடுத்த ஸ்டெப் அதை என் கணமா வரணும்னா அதை கணப்படுத்த நீ வேணும். ரைட், அப்ப சமனுக்கு இந்த பக்கம் கணப்படுத்துறோம்டா, அதாவது கணம் அடுக்காக கணம் கொடுக்கிறோம்டா, இந்த பக்கமும் என்ன செய்யணும், அதே அடுக்கு கொடுக்கணும். இந்த ஸ்டெப்ல இருந்து வரும். அப்ப எல்ஹெச்எஸ் கணப்படுத்துறீங்கடா, ஆர்ஹெச்எஸ் நீங்க என்ன செய்யணும், நீங்க கணப்படுத்தணும். சரி, இதை கணப்படுத்துனீங்கன்னா என்ன வருவீங்க, 2 வியின் 4ஆம் அடுக்கு. அப்படியா, ஏன் 4 போட்டு நான் சும்மா விட்டு இருக்கேன். சரி, 2 வி சக 4 முழுவதின் கணம்.
சரி மாறி போட்டுட்டேன் வேற ஒண்ணு ரைட். அப்ப 2v கணம்னு சொன்னா இங்க என்னன்னு வரும் 8v கணம். அடுத்தது 3 தர 10v வர்க்கம். 10v வர்க்கம் என்று சொன்னா 4v வர்க்கம். 10v முழுவதும் வர்க்கம்னா 4v வர்க்கம் தர அங்கால ஒரு 4. அப்ப 4 தர 4 16 முன்னுக்கு ஒரு 3 அப்ப 48v வர்க்கம். அடுத்தது 3 தர 2v தர 4 வர்க்கம். 4 வர்க்கம்னா 16. 16 தர முன்னுக்கு இருக்கிற 3ன்னா 48. இடையில ஒரு 2 ஒன்று இருக்கு அப்ப 96. ரைட். அப்ப 3 தர 2 6. 6 தர அங்க 48 உங்களுக்கு என்ன 6. ரைட். சாரி 6 தர 16. சரி 6 தர 4 வர்க்கம் என்ன 16 96 v. அங்கல 4 கணம். 4 கணம் என்று சொல்லக்குள்ள உங்களுக்கு 64. அப்ப காட்ட சொன்ன விடையில என்ன இருக்கு 8v கணம் இருக்குது. அங்க கடைசியில வர 64 இருக்குது. இடையில வந்து என்ன இருக்கிற விஷயங்கள் இல்லை அப்படித்தானே. கவனிங்கோ இதுல இருந்து ஒரு முடிவு ஒன்று கேட்கிறாங்க. அந்த முடிவுல என் கணம் இருக்கிறதால நான் 2 பக்கம் கணப்படுத்துறேன். கணப்படுத்தி போட்டு இங்க ஒண்ணும் இல்லை. a சக b முழுவதின் கணத்துல விரிவெளி இருக்கு. விரிவெழுத எனக்கு இந்த ஒரு கோவை ஒன்று கிடைக்குது. சரிதானே. இப்ப இந்த கோவையில 8v கணம் காட்டு சொன்ன விடையில இருக்குது. 64 காட்டு சொன்ன விடையில இருக்குது. இடையில இருக்கிற விஷயங்கள் இல்ல. ஆனா அதுல கொஞ்சம் யோசிக்கலாம் பாருங்க. 8v கணம் அப்படியே இருக்கு. 48v வர்க்கம் இங்க 96v. 48v பொதுவாக எடுக்கலாம் அப்படித்தானே. 48 96 48v பொதுவா எடுக்கலாம் தானே. ஆனா நான் 48 எடுக்காம 24v எடுக்கிறேன். சரியா. ஏன்னா காட்டு சொன்ன விடையில 24 இருக்கு. அங்க 24 NV என்று ஏதோ ஒன்றுதான் இருக்கு இடையில. அப்ப என்ன பொதுவா எடுக்கிறேன்னா 24 பொதுவா எடுக்கிறேன். அப்ப 24v பொதுவாக எடுத்தால் இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன வரும் 10v இங்க 4. 96vல 24v வந்தா மிச்சம் என்ன நடப்பாங்க 4. சரிதானே 64. அப்ப 96vல இருந்து 24v எடுத்தோம். அப்ப தர 4 இங்க 48v வர்க்கம் 24v எடுத்தா 10v. திரும்ப 8v வர்க்கம் திரும்பவும் v வர்க்கம் போடும். v கணமா சாரியா v கணம் 24v தர 10v சக 4க்கு பதிலாக என்ன சொல்லலாம் என்னன்னு. எனவே இதான் காட்டு சொன்ன விடை. எழுதுறது எல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முதல் இந்த கேள்வியில பட்டன் என்னன்னு விடுவாங்க. இப்ப இதுவரைக்கும் வந்து என்ன சொல்லுங்க பெருமானம் காரணம் ஒரு தரவு தந்தாங்க பெருமானம் காண்றது செய்து போகணும். இதுக்கு முதல் என காட்டுக கேள்வி வந்துதாண்டா வந்து அது எப்படி என்று சொன்னா LHS சமன் RHS என்று காட்டின கேள்விகள் அப்படித்தானே. இதுக்கு முதல் எத்தனையாவது கேள்வி 22வது கேள்வி என்ன 22வது கேள்விகள் என்ன பின்வருவனவற்றை நிறுவுக என காட்டுக எல்லாமே ஒரே விஷயம் தான். இங்கிலீஷ் மீடியாக்கள்னா முதல் வந்து என்ன சொல்லுங்க அங்க என்ன ஷோ தட் ரெண்டு கேட்டிருப்பாங்க அல்லது வந்து என்ன சொல்லுங்க ப்ரூவ் தட் ரெண்டு கேட்டிருப்பாங்க. என்ன அப்படி 2 விஷயங்கள் இருந்திருக்குமென்னு நினைக்கிறேன். இப்ப எப்படி கேட்கறாங்கன்னு தெரியாது. முதல் இந்த 2 சொல்லும் பயன்படுத்தினாங்க. அப்ப அதே விஷயங்கள் தான் இங்க நிறுவுக என காட்டுக எல்லாமே ஒரே விஷயம்தான். சரி அதுல பெரிய வித்தியாசம் இல்லை இல்லைங்க. அப்ப என காட்டுக என்று சொன்னா இப்ப இந்த தரவு இருக்கு. இந்த தரவுல இருந்து இந்த முடிவை காட்டணும். அதான் கேள்வி. இந்த முடிவுல என்ன இருக்குது என் கணம் இருக்குது. அப்ப என்ன செய்யணும் கணப்படுத்தணும். அங்கால சாதாரண சுருக்கம் ரைட். கவனிங்கடாப்பா. அப்ப கவனிக்கணும் 32 33 34 ரைட் 32 33 34 ரைட். இது அவ்வளவு ட்ரை பண்ணி பாருங்க. சரி அடுத்த கிளாஸ் வந்து 32 33 34 பார்த்துட்டு அங்கால வந்து என்ன சொல்லுவோம் காரணிப்படுத்தல் தொடங்கும். சரி ஓகே சரி அடுத்த கிளாஸ் வந்து